விருச்சகம் காலபுருஷனுக்கு 8. காலபுருஷனுக்கு 8. அது மட்டும் இல்லைங்க, 6/3/2026 நடக்கக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சகத்திலே இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு கெட்டதுல ஒரு நல்லது, நல்லதுல ஒரு கெட்டது அப்படின்னு ஒரு முதுமொழி. அப்ப துன்பம் கூட ஒரு வாய்ப்பு தான், அதை கையாள்வதுதான் திறமை. துன்பம் கூட ஒரு வாய்ப்பு தான், அதை கையாள்வது ஒரு கடமை. காலம் எதையும் மறக்கடிப்பதில்லை, ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை மட்டுமே தருகிறது என்ற உணர்வை கொண்ட விருச்சகராசி. சின்ன தொழில் கிடையாது, சிறு தொழில் கிடையாது, சிறுபான்மை கிடையாது, சிறார்கள் கிடையாது. சிக்கனம் உண்டு, மேலிடம் உண்டு, பெரிய இடம் உண்டு, எல்லா வகையிலும் சிறப்புக்கக்கூடிய ராசி. அதுக்கு பிறகு மிக பிரம்மாண்டமான ராசி. அதுக்கு பேருதான் மிக பிரம்மாண்டமான ராசி. என்ன சொல்றோம்? மிக பிரம்மாண்டமான ராசி, அற்புதமான ராசி, ஆற்றல் மிக்க ராசி. அப்ப அவங்களுக்கு இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துல இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? பஞ்சமாதிபதி ஸ்தானத்துல இருக்கார். பஞ்சமாதி ஸ்தானத்துல இருந்தா என்ன? உங்க ஜனனஜாதத்துல சனீஸ்வரர் எங்க இருக்கார்? உங்க ஜனனஜாதத்துல விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் எங்க இருக்கார்? விருச்சக லக்னம் விருச்சக ராசிக்கு மிதுனத்துல இருக்காரா? சிக்கல். கும்ப லக்கணத்துக்கு செவ்வாய் கண்ணில இருக்காரா? சிக்கல். அப்படி சுற்ற பார்க்கணும், அந்த வகையில பார்க்கணும். இந்த ஆகா போகங்கிறதுக்கு இடமே இல்லை. பழிச்சு நம்மளை திருப்பி எதிர்த்து கொண்டு வரும். என்னை நீ யாருன்னு நினைச்சிருக்கிற? ஜோதியே சுடரே சூழலி விளக்கே, நீ என்னை யாருன்னு நினைச்சிருக்கிற? ஜோதி இடம், ஜோதி இடம். ஜோதியை சொல்லாத ஞானி, ஜோதியை சொல்லாத யோகி, ஜோதியே சொல்லாத இறைவன் கூட கிடையாது. எல்லாருமே ஜோதி இல்லாம எதுக்கு இல்லை, எந்த மதமும் இல்லை, எந்த மதமும் கிடையாது. ஜோதி ஒன்றுதான் எல்லா வகையிலையும் சார். அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்கு ஒரு அபூர்வமான ராசி. எந்த செயல் எடுத்தாலும் வெற்றி தோல்விதான் வந்துகிட்டே இருக்கும். எந்த செயல் எடுத்தாலும் தோல்விதான். ஆனா அது எங்க போய் நிக்க? வெற்றியை போய் கொடுக்கும். அது எங்க போய் நிற்க? வெற்றியை போய் கொடுக்கும். அதுக்குதான் அதை நம்ம பார்க்கணும். அது எங்க போய் நிற்கும்? வெற்றி போய் கொடுக்கும். அது வெற்றியை போய் கொடுக்கும். கண்டிப்பா வெற்றியை சீர்படுத்தும், வெற்றியை சீர்தூக்கும், வெற்றியை சீர்தூக்கும் விருச்சக ராசி. ஆக கண்டிப்பாக உங்க ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 4ல இருக்காரு. பஞ்சமாதி சனீஸ்வரர் இருக்காரு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் இப்பத்தானே ஆரம்பிக்குது வாக்கியத்துல. ஏற்கனவே திருக்கணத்துல போயிட்டு இருக்குதுல்ல, வாக்கியத்துல ஆரம்பிக்குது. ஒரு 6/6/2020 வரையும் ஒரு புதிய தொழிலோ இல்ல திருமண வைபவங்களோ பேசலாம். விருச்சக ராசிக்கு பேசக்கூடாது, பேசலாம், பேசி வைக்கலாம். தொடர்புல இருக்கணும், கவனத்துல இருக்கணும், கண்டினியூஷன்ல இருக்கணும். என்ன தொழில் பண்ணாலும் சரி, என்ன குடும்பத்துல சிக்கல், உடல் ரீதியா பிரச்சனை, ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு, இத கண்ட்ரோல்ல பார்த்துக்கிட்டு எப்போ வரைக்கும் 6/6. ஏன்னா துலாமுக்கு குரு பாக்குறாரு, இப்ப விருச்சகத்துக்கு அடுத்து வர்றாரு. அப்ப ஒவ்வொரு படியா தானே இறங்கணும், ஒவ்வொரு படியா மாறி நம்ம போயிடக்கூடாது இல்லையா? அதனால துலாம் விருச்சகத்துக்கு அடுத்து 6/6 ஜூனுக்கு மேல மிக அற்புதமான யோக பலன். எதை வச்சு? என்ன சப்போர்ட்டு? உங்க தசாபுத்தி. உங்க தசாபுத்தி சப்போர்ட் தான். உங்க தசாபுத்தி சப்போர்ட்டை வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா வெற்றியை கொடுக்கும், உயர்வை கொடுக்கும், பலத்தை நிரூபிக்கப்படுது, பலத்தை காட்டும், வழிவகையை செய்யும். எல்லா தொழிலும், வெளிநாடு, உள்நாடு, விவசாயம், ஆராய்ச்சி, அறிவு, அரசியல், பட்டம், பதவி, செல்வாக்கு, சொல்வாக்கு, வித்தகன், வாத்தியார், பார்த்தீங்களா, டாக்டர், கலெக்டர், துப்புரவு தொழிலாளி, IAS, எல்லா வகைக்கும்
ஏத்துக்கிற முடியாது. அதுதான் 8ஆம் இடம். எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம், அதுதான் 8ஆம் இடம். அப்படிப்பட்ட ராசி தான் துலாம் ராசி என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய குடும்பம், குடும்பமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, புத்திர பாக்கியம், குழந்தைகள் படிப்பு, குழந்தைகள் எதிர்காலம், குழந்தைகளுடைய நலம், சகோதரன் சகோதரி உறவு சீர் தூக்கி விடும். கவலையப்பட வேண்டாம். பண உறவு அதுவும் நல்ல உறவு, பண வரவும் ஒரு நல்ல உறவு. ஆரோக்கியம் கவனம், பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் கவனம். இதெல்லாம் இருந்து வந்தீங்கன்னா இந்த கொஞ்ச நாளைக்கு புதுசா மட்டும் எதை ஆரம்பிச்சிடாங்க, கொஞ்ச நாளைக்கு புதுசா மட்டும் எதை ஆரம்பிச்சிடாதீங்க. அப்படி ஆரம்பிக்காம இருந்தா கொஞ்சம் நல்ல வாய்ப்பு நிற்கும் விருச்சிக ராசினருக்கு. இதைத்தான் நீங்க பார்க்கணும். இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பஞ்சமஸ்தானத்துல இருக்கிற குழந்தைகள் திருமணம் கூட வந்துடும், குழந்தைகள் கருவுற்று இருக்கும், அபார்ஷன் ஆகும், ஐவிஎஃப் போவீங்க, அங்கே போவீங்க, இங்க போவீங்க, வயிற்றுல பிரச்சனை, வயிற்றுல கட்டி, நீர் கட்டி, கற்ப கட்டி, அந்த கட்டி, இந்த கட்டி, வெள்ளை கட்டி, எல்லா சிக்கலுக்கும் இந்த 8ஆம் இடம் கொஞ்சம் மோசமான இடம். ஏன்னா காலபுருஷனுக்கு 8, வைத்தியத்துக்கு 8, உடல் ரீதியா 8, உணர்வு ரீதியா 8, எல்லா வகைக்கும் 8. அதனாலதான் அந்த விருச்சகத்தை சொல்லும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம சொல்லணும், பயப்படக்கூடாது. எல்லா மக்களும் ஆத்தாடி ஐயா இப்ப எனக்கு ஒரு ஆபரேஷன் வந்தே ஆகுமா, முதல் சுற்றா 2வது சுற்றா, பஞ்சமாஸ்தானத்துல சனி இருக்கிறது, எல்லாத்தையும் பாருங்க. உடல் ரீதியா கண்டிப்பா பார்த்துக்க, மன ரீதியாவும் இன்னும் சொல்ல போனா உடல் ரீதியா மட்டும் மன ரீதியாவும் பார்த்துக்கணும். குழப்பம் விருச்சக லக்னம் விருச்சகராக்கி ராகு திசை சந்திர புத்தி குழப்படிதான், கேது திசையில சந்திர புத்தி குழப்பத்துக்கோ குழப்பம், இப்படிலாம் மாறுபட்ட கருத்துக்கெல்லாம் வரக்கூடிய நேரம் தான். அதனால விருச்சகத்துக்கு கொஞ்சம் ஒரு 6 மாசம் மட்டும், அடுத்து ஜெயம், அடுத்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு என்ன இப்ப சப்போர்ட் தசாபத்தி சப்போர்ட் கொஞ்சம் நல்லா இருக்கணும். தசாபத்தி சப்போர்ட் நல்லா இருந்தா அடிச்சு தொழில் இந்த 6 மாசத்துக்கு. வடக்கு முகம் உள்ள அம்மன் வழிபாடு, வடக்கு முகம் உள்ள காளிகம்மன் வழிபாடு, துர்கா வழிபாடு, வாராகி வழிபாடு, வைஷ்ணவி வழிபாடு, வாராகி, வைஷ்ணவி, மாரியம்மன், மேரியம்மன், அதுலயும் இருப்பாங்கல்ல, நிறைய கேட்பாங்கல்ல, எல்லாத்திலும் இருக்காங்க. அதனால கண்டிப்பாக எல்லா வகையிலையும் சீர்தூக்கி ஒரு செயலை செய்வதற்கு என்னன்னா நம்ம யோசிக்கக்கூடிய தன்மையை மறந்துட்டோமோ இல்லையோ அப்படின்னு நினைக்க முடியாது. அப்படிலாம் நினைக்கும். அதனால அதில் எச்சரிக்கை இருக்கணும், அவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். அந்த எச்சரிக்கையோடு இருந்தால் தான் நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி இவங்களுக்கு ஒரு 6 மேல சுப பயிற்சி, மங்கள பயிற்சி, உயர்வான பயிற்சி, எல்லா வகையிலையும் மேன்மைப்பட்ட பயிற்சியாக இருக்கும் விருச்சிகராசி. வடக்கு முகம் உள்ள அம்மன் வழிபாடு, உக்கர காளி, வெக்காடி அம்மன், சமயபுரத்தால், கூடுமானவரை விருச்சகம் எப்போதுமே அம்பாள் வழிபாடு. ஏன்னா அதுல இருக்கிறது எல்லாமே அனுசம், கேட்டை, விசாகம், பயங்கரமான நட்சத்திரம். பார்த்துக்கங்க, வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான நேரங்கள் வந்து கொண்டிருக்கின்றது, கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு 58% 2.90 ஸ்டார் ரேட்டிங், 58% 2.90 ஸ்டார் ரேட்டிங்.